ஓல்டா இருந்தாலும் கோல்டு மாதிரி. ஆனா இதோட பேரு டைமண்ட். என்ன பஞ்ச்லாம் பேசுறேன்னு பார்க்குறீங்களா? எதனா சாப்பிடணும் போல இருக்கே, என்ன சாப்பிடலான்னு யோசிச்சா, ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே அப்படிங்கிற மாதிரி என்னோட பாட்டி என்னோட சின்ன வயசில் செஞ்சு கொடுத்த டைமண்ட் ஸ்நாக்ஸ் ஞாபகம் வந்துடுச்சு. அட்ரஸ் செகண்ட் உடனே இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நினச்ச உடனே 15 மினிட்ஸில் ஸ்நாக்ஸ் உங்ககிட்ட இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே நம்ம ஆட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கிற டைமண்டை செஞ்சு சாப்பிட்டு வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடுங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் சால்ட் போட்டு, அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கலந்துட்டு, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரவுண்டாக இந்த மாதிரி உருட்டு எடுத்துக்கிட்டு இதில் லைன்ஸ் போடுறதுக்கு கட்டர் இல்லைனா நைஃப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைன்ஸை சைடாக போட்டுட்டு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன பீசஸாக டைமண்ட்ஸ் மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ, என்ன பிடிக்குமோ அந்த ஷேப் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இவ்வளோதாங்க இதோட ப்ராசஸ்ஸு. இதை ஸ்ட்ரைட்டாக சூடான ஆயிலில் நம்ம போட்டு எடுத்தோன்னா நல்லா முறுன்னு நம்மளுக்கு ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.